ஒரு வெஜ் நூடுல்ஸ் செய்கிறாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெஜ் நூடுல்ஸ் 200 கிராம் எடுத்துருக்குறேன். வெஜிடபிள்ஸ் வந்துங்க கேரட்டு, பீன்ஸு, ஆனியன் ஒன்று பெருசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டைக்கோஸுங்க, குடமிளகாய் எடுத்துக்கிறேங்க பாதி, 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அது வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிக்கிறது பாருங்க. நான் நூடுல்ஸ் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள் 3 நிமிஷம் வெந்துச்சுங்க. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஓப்பனில் வச்சுக்கணுங்க. இப்படி எடுத்து பார்த்தோம்னா நம்ம நசுக்கி பார்த்தோம்னா சாஃப்டாகிருக்கும். நம்ம வடிச்சிடலாங்க. நீ வடிச்சிட்டு இப்படி ஆரிச்சிடலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுங்க. அப்பப்போ வந்து இப்படி பிரட்டி விடணும், அப்போ ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாங்க. வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், குடமிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேபேஜ் போட்டுக்கலாம். ஒரு 20% வதங்கிட்டுங்க. பாருங்கள் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம ஆனியன் போட்டுக்கலாம், கேபேஜ் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. ஒரு 70% வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாங்க. அப்போ நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ நூடுல்ஸ் செய்கிறப்பல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 70% வதங்கிடுச்சுங்க. நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒயிட் பெப்பர் தான் போட்டுங்க, நான் பிளாக் பெப்பர் தான் போடுறேன். சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் ஊற்றுறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஊற்றிக்கிங்க. நான் பெப்பர் மட்டும் போட்டுக்கிறேன், அதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நூடுல்ஸ் போட்டுக்கலாங்க. அடுத்து சிம்மில் வச்சு காட்டுங்க. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு. டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.